அப்பா கூட்டம் இன்னைக்கு களை கட்டி இருக்குதா? பீவாத்தியா? பீவாத்தா? வாத்து ஓத்துன்னு கிடப்ப பேசுற பேசுற ஓடி போயிருந்தாங்க. வேற பாருங்களேன், வாத்தாமே மண்டை மண்டை மாதிரியா இருக்கு. இருந்துட்டு போகுது. ஆனே நல்ல மனுஷன் கட் பண்றா தம்பி. ராமேஸ்வரத்துல அள்ளி வச்சுட்டாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, போடுங்கப்பா. இங்கே அமைந்து கொண்டிருக்கும் கடலாடி கிராமத்தார்களுக்கு எங்கள் சார்பாகவும் நாடக கலைஞர்கள் சார்பாகவும் நாடக அமைப்பாளருமான அன்பு அண்ணன் ஆரியண்ணன் முத்துப்பாண்டியன் அவர்கள் சார்பாகவும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். வணக்கம் வணக்கம் வணக்கம். ஒரு முத்துப்பாண்டி, இங்கே ஒரு முத்துப்பாண்டி, ரெண்டு முத்துப்பாண்டியன். இங்க இருந்து காசு கொடுத்து தள்ளி விடுறவரு, அங்க இருந்து அங்கே தள்ளி விடுறவரு அவரு. என்கிட்ட ஒரு பக்கம் தள்ளி விட்டா சரி. முதல்ல என்ன ஓவாத்து ஆளை பாக்குறாப்புல, என்ன பசுமையா இருக்கிறாளே அப்படின்னு. அப்படித்தானே? சரி, வந்தமா சிறப்பா தொழிலை செஞ்சமா, சம்பளத்தை வாங்கணுமா போட மாட்டிருக்கணும். ஆரம்பிச்சிடுமா? பிடிங்கம்மா. சரி, நல்லா இருப்பேன். சிவனேன்னு உட்காருன்னா வெதறு தெரிச்சு போயிடும். சரியா? நான் நேத்து ரொம்ப அடக்கமா இது பண்ணேன். இன்னைக்கு வாயை திறக்க விட்டுறாத. பொதுவாக ஜபாசி தங்கோ ஒரு போட்டியில வந்து விட்ட சிங்கோ. பொதுவாக எம்மனது தங்கோ ஒரு போட்டியில வந்து விட்ட சிங்கோ.
இரண்டாவது விருதாக்காரவங்களுக்கு இந்த வந்தவொடனே இந்த பாவடையத்தை ஏன் தூக்குற கீழே போடு. தீவாத்து பார்த்துட்டு போட்டுருமுதே. தீவாத்தா மூதேவி மேல வரணும் கீழே என்னத்தை இதே பார்த்துக்கிட்டு கிடக்குற முண்டை கீரை முண்டை தீவாத்து ஓ வாத்துன்னுக்கிட்டு. ஆமா ஏன் இந்த பேர் உனக்கு வந்துச்சு அப்பு? இங்க பிடிக்கிறான் பாரு, இங்க பிடிச்சி என்ன காமிக்கிறாப்ப. நான் பாவடத்துக்குற இங்க பிடிக்கிறேன். முதலாட்ட பெட்டிக்காரவங்களுக்கு, இரண்டாவது ஆட்ட மிருதாக்காரவங்களுக்கு, மூன்றாவது ஆட்ட ஆல்ரவுண்டுக்காரவங்களுக்கு, நான்காவது ஆட்ட தாளக்காருக்கு. 4 பேத்துக்கு 4 ஓடு ஓட்டுட்டு 5வது யாருக்கு? சம்பங்குளம் சமூகராசாவுக்கு. என்ன மசத்துக்கு நிப்பாட்டணும்னு கேக்குறேன். முதல்ல ராமதாஸ் நிப்பாட்ட சொல்ற. மாட்டுதாவணி பஸ் ஸ்டாண்ட்ல 4 பொம்பளையோட திரிஞ்சுக்கிட்டு கிடக்குற. உன்னையோட சேர்ந்து 5 ஒண்ணா போட்டுக்கிட்டு வா. ஒன்னையும் சேர்த்துக்காதுல 4 பேத்துல சேர்த்து நக்குன. முதல்ல நேத்து தான் ஒரு லட்சணத்தை பார்த்தேன்னு புதுச்சா வந்தோடனே ஒழுக்கமா கரை கலட்டு தாயலி சும்மா நோனிய கலட்ட போற பெண்ணோனி அவனை ஏலே உன் வாயில வந்து வசம்ப வச்சு தேய்க்க சிவனு இருந்த காசை வாங்கி நான் சீட்டு காசு கட்டேன். அதனால மாமா 4 பேத்துக்கு 4 போடு போட்டு நம்மளால கூப்பிட முடியாது. யாரும் பொண்ணாட போத்துறீங்களானே? அண்ணா எனக்கு எதுவும் துண்டி அது எனக்கு போத்துறீங்களா? அப்பு 2 துண்டு வச்சிருக்கிறேன். இங்கு நகைச்சுவை நடிகையாக நடித்துக் கொண்டிருக்கும் ராதா செல்வி அவர்களுக்கு நமது மச்சானுடைய குடும்பத்தின் சார்பாகவும் மற்றும் விழா கமிட்டியின் சார்பாகவும் பொன்னாடி அணிவிக்கிறேன். அண்ணன் காப்பு கட்டியிருக்காரு. நான் போய் கிட்டக்க போய் வேலாயுதத்தை எடுத்துக்கிட்டு ஜூலாயுதத்தில் மாட்டவா இங்கே பொன்னாடி போத்திய கடலாடி கிராமத்தார்களுக்கு எங்கள் சார்பாகவும் நாடக கலைஞர்கள் சார்பாகவும் நாடக அமைப்பாளர் அன்பு மாமா ஆரூர் அண்ணன் முத்துப்பாண்டியன் சார்பாகவும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம் வணக்கம். அதனால ஆரம்பிச்சிடமா? பிடிங்க மாமா. எனக்கு மட்டும் ஏற்றி வச்சுட்டு தலை செய்யாம உங்களை ராமதாஸுக்கு எடுத்து வச்சுடுங்க. அந்த வாயை பிடிச்சி இழுக்கட்டு முதல்ல இதில் வச்சு விடுங்க. பாவாடை கெட்டு இல்லாட்டா அவுத்து போட்டு நாடக உலகத்திலேயே அசிங்க அபாசம் பேசாத ஒரு பெண்மணியானா நான் மட்டும்தான். இந்த விளக்க மருந்தை எடுத்துவாங்க வாயில். உலகத்திலே என்ன மாதிரி ஒரு அடக்கமான பெண்மணியும் உலகத்துல யாருமே பார்த்தது. அதுக்கு தாண்டா யூடியூப்பை கட் பண்றேங்க. முருகா கட் பண்றா முதல்ல. 213 கமாண்ட் கழுவி கழுவி ஊத்துறாங்களாடாப்பா. சரி பிடிங்க மாமா. எதுல விடுறது? வாயில விடு. கடலை குளவரத்துல அப்பா வண்டி இந்த தள்ளாடுது என்ன சரக்கு சாப்பிட்டா இருந்தே சாமி. நடக்கவே முடியாது அவருக்கு போய் சிங்கம். மச்சான் சும்மா கூட்டலூர் குண்டுமல்லி பாட பிடிக்க வந்தவள்ளி பாட பிடிக்க வந்தவள்ளி கூட்டலூர் குண்டுமல்லி மாமா பாட பிடிக்க வந்தவள்ளி தனியா பட்டி ஜிஞ்சா 5 ஒரு ஆள 2
தனியா படுத்திருந்தாலும் ரூமுக்குள்ள சேர்த்து வந்து எதுல விட்ட டைமிங் வேற மாதிரி கேக்குது. நீ அதே நினைப்புல இருந்தா அப்படிதான் கேக்கும் உனக்கு. ஆளு இருந்தா பாப்பா நம்ம ஆளு இருந்தா வேலை. உடனே பிடிக்காம நாராசம் கர்மம்டா. இந்த மாதிரி ஆண்களை கண்டாலே 16 அடி தள்ளி நிக்கிறவா பீவாத்து வாவாத்து. ஆளு இருந்தா பாப்பா நம்ம ஆளு இருந்தா இன்னைக்கு வண்டி ஒரு மாதிரியா இருக்கு. இப்போ ஒன்றும் இல்லையே சார். சந்திக்கக்கூடிய விரைவாக சந்திக்கணும். சகலகலா அளவென்று போற்றக்கூடிய இந்த நாடக நடிகர் சங்கத்தில் தனக்கனை இடத்தை பிடித்துக் கொண்டிருக்கும் வெற்றி கோடி நாட்டிக் கொண்டிருக்கும் சம்மகுளம் சண்முகராஜா. ஆமா, நேத்து அவரை விட்டுட்டேன். எதுலயோ விட்டேன், விட்டுட்டேன். ஆனா இன்னைக்கு மாட்டிருக்காரு. யானை இழைச்சுச்சுன்னா எலி ஏறிக்கிட்டு அடிக்குமா, எதுலயோ அடிக்கி மூடிக்கிட்டு உட்காருங்கடா. 2 வயலுகளை குஞ்சு பருத்தவங்களா. பேச்சின் பெருச்சாளி. நான் அந்த போட்டியில தோத்து விட்டேன் என்றால் என் அருமை சிங்கம், என் ஆரோக்கிய சிங்கம் ஓவாத்து தூக்கு போட்டு தொங்குவார். பீவாத்தா உனக்கு யார் யா பீவாத்துன்னு பேர் வச்சது? மோள மாட்டேன். தண்ணி அடிச்சாருன்னா பீவாத்து மாதிரியே திருவாப்புல. எத்தனையோ ராஜாவை நானும் சந்திச்சிருக்கிறேன். இங்கே வருகை குடிக்கும் சண்முகராஜா. பேச்சின் பெருச்சாளி எம்பிட்டு ஒரு அழகா பேசுறாரு. வசன பேரரசு. வாயி எந்த ஆம்பளைக்கு இப்படி இருக்கோ அட்ட தருத்திரிய. பேசவே கூடாது. முதல்ல பேசுற பெண்களை எதிர்பார்த்து கொண்டே இருக்கணும். இப்படி பேசுறாங்களே இப்படி பேசுறாங்களே இப்படி பேசுறாங்களேன்னு. என் அழகுக்கு என் அறிவுக்கு நான் இங்க இருக்க வேண்டிய ஆளே கிடையாது. நல்ல சுடுகாடு இருக்கும். ஏன்டா என்னையும் கொண்டு போக ஐடியா பண்றீங்களா? அப்படியே நான் போனாலும் உங்க 4 பேத்தையும் விட்டுட்டு போயிடணும். அதே மாதிரிதான் அவன் சொன்னேன். மரியாதையா ஆளுக்கு ஒரு எலும்புச்சம்பளத்தை பத்திரமா வச்சுக்கோங்க. அவன் விட்டுட்டேன், நான் விடவே மாட்டேன். உத்து உத்து பாப்பேன். ஞாபகத்துல வச்சுக்க. என் அழகுக்கு என் அறிவுக்கு எத்தனையோ பேர் பொண்ணு கட்டு வந்தாங்க. சச்சின் டெண்டுல்கர், தோனி முத கொண்டு கேட்டு வந்தாங்க. தோனியா? தோனிட்ட போத நோனியா அழைக்கிறேன். எத்தனை எலுமிச்சம்பழத்தை வச்சிருக்கான். எலுமிச்சம்பழமே காஞ்சு போச்சுதான். என் கனவுல அடிக்கடி வந்துகிட்டு இருக்கான்டா. சித்தார கட்டுக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாப்போ சுந்தரி ஒருத்தி மயிலாட வந்தாளா.